கள்ள மதுங்கிறா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பாசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லு மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க் இருக்குல்ல, சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி விற்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்க மட்டும் எப்படா கல்லு மதுவாச்சு? நான் எங்க ஆத்தால் அப்பனுமாடா கண்டுபிடிச்சேன் கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா என் பரம்பரையோடு இருக்கிற ஒன்று. இங்க கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அத கல்லு மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான், உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது.